श्रीशैलेशदया पात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रंजदामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां गुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् गोपिकां सनिगदैकभागवे हेमवेत्रमिदरेण बिप्रदे राजगोपवपुषे नमोऽस्तु ते सम्बगाढविनिवासिने हरे बुद्धिमुक्तिमकरन्दभूजितं भक्तसिद्धकलहंससेवितं गोपिलादिमुनिभृङ्गगूजितं श्रीशम्बकेशपदपङ्कजं भजे. இந்த அருமையான ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுடைய மகாத்மியத்தை நாம அனுபவிச்சுண்டு வரோம். இந்த பெருமாள் 4 யுகங்களுக்கும் முன்னே இருக்கின்ற பெருமாள். அவன் ஆதியும் மந்தமும் இல்லாதவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பெருமையை என்னை போன்றவர்களெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த கோபாலனே தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 யுகங்களையும் கடந்த பெருமாள் அப்படிங்கிறதுக்கு அடியன் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது திருமங்கை மன்னனுடைய பெரிய திருமொழியினுடைய பாசுரம் தான் அடியனுக்கு ஞாபகம் வந்தது. தோயாவின் தைர்நை அமுதுன்ன சொன்னார் சொல்லினகும் பரிசே பெற்றதாயால் ஆப்புண்டிருந்து அழுதேங்கும் தாடாலா தரையோர்க்கும் விண்ணோர்க்கும் சேயாய் கிரேத திரேத துவாபர கலியுகம் இவை 4ம் முன்னானாய் ஆயா நின்னடியன்றி மட்டறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே அப்படின்னு இந்த பாசுரம் தேரெழுந்தூருடைய பாசுரம். அங்கேயும் ராஜகோபாலனாக தான் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமாளுடைய பாசுரத்துல இந்த பெருமாள் 4 யுகங்களுக்கும் கண்ட பெருமாள் அப்படிங்கிற மாதிரி ஆழ்வார் சொல்றார். இது இந்த ராஜகோபாலனுடைய மன்னை ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுக்கு அப்படியே பொருந்துறது. ஏன்னா திருமங்கை மன்னனுக்கும் மன்னார்குடிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு செவி வழி செய்தி நிறைய கேள்விப்பட்டிருக்க. அவர் நிறைய தடவை மன்னார்குடியே பல காரணங்களுக்காக மன்னார்குடி சேத்திரத்தை தாண்டிட்டு போயிருக்கார் அப்படிங்கிற விஷயங்களும் பல பல சில கல்வெட்டுகள்ல இருக்கிற மாதிரி சொல்றா. சில சமயம் செவி வழி செய்திகளும் இருக்கின்றது அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானை தரிசித்துட்டு அப்படியே தேரெழுந்தூர் போனாரா என்னன்னு தெரியல. அப்படி போனதுனாலதான் இந்த வார்த்தை வந்திருக்கு. கிரேத திரேத துவாபர கலியுகம் இவை 4ம் முன்னானாய். ஏன்னா இதுல வருதும் என்ன இருக்குன்னா, தோயாத இனிய தயிரும் நெய்யையும் அமுது செய்ய தாயாகிய யசோதையினால் கட்டுண்டிருந்து விம்மி அழுத பெரியோனே அப்படின்னு. இதுல ரொம்ப ஒரு பெரிய விஷயம், சிறுத்தாப்பினால் கட்டுண்ண பெண்ணிய பெருமாயன் அப்படின்னா அது ராஜகோபாலனுக்கே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சௌலபியம். ஏன்னா அப்படியே யசோதை இவன் பண்ற விஷமத்தை தாங்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தாம்பு கயிற்றுனால கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தானா. எம்பெருமான் உலகத்துக்கே விளையாட்டு காட்டக்கூடியவன் அல்லவா, அதனால அப்படியே பெருசாயிண்டே இருந்தானா. யசோதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. கோபாலா அப்படின்னு கூட்ட உடனே அந்த கயிறு பார்த்தானா, நம்ம போய் யார்கிட்ட போய் விளையாடுறோம், நம்ம அம்மாட்ட போய்னா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கின்றானாம். அப்படிப்பட்ட கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இந்த இடத்துல வரதுனால இது ராஜகோபாலனுக்கு இருக்கலாம்னு அடியனுடைய விருப்பம். பூமியில் உள்ளவருக்கும் விண்ணுலகில் உள்ளவருக்கும் கிட்டாதவன் அவனை என்னுடைய என்னுடைய அறிவினால அவனை அடையணும்னு நினைச்சேன்னா அடைய முடியாது. என்னுடைய செல்வத்தினால அடையணும்னு அடைக்க முடியாது. கீர்த்தியினால அடையணும்னாலும் அந்த ராஜகோபாலனை அடைய முடியாது. பக்திங்கிற சரணாகதிங்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்னாலதான் அவனை என்ன பண்ண முடியும்னா கட்ட முடியும். அததான் யசோதை நமக்கு செய்து காட்டினாள். நாமும் அவன் திருவடி பாரத்தை புடிச்சுண்டு கோபாலா கோபாலா கோபாலான்னு நம்ம சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த ஜென்மா முடிஞ்ச உடனே அவனுக்கு எல்லா சுகங்களும் இருக்கின்ற அந்த வைகுந்தத்தையும் கொடுக்கும் பிரான் அப்படிங்கிறது தான் இந்த ராஜகோபாலனுடைய மகாத்மியம். 4 யுகங்களுக்கும் தலைவன்.
அததான் இந்த இடத்துல சொல்ல வர. கிரேத திரேத துவாபர கலியுகம், இவை நான்குக்கும் தலைவன் யாருன்னா அந்த ராஜகோபாலன், ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். முதல்ல 4 கைகளோடு பரவாசு தேவனாக காட்சியளிக்கின்றான். அடுத்ததாக ராஜகோபாலனுக்கு காட்சியளிக்கின்றான், ராஜகோபாலனாக காட்சியளிக்கின்றான். இப்படி 4 திருக்கைகளோடு யாருக்கு காட்சியளித்தான்? முதலிலே கண்ணனாக அவதரிக்கும் பொழுது அப்படின்னா தேவகிக்கு தான் காட்சியளித்தான். முதல்ல எப்படி பெருமாள் வரானா, தான் வைகுந்தத்துல எப்படி இருக்கானோ அதே மாதிரி சதங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரஷீருகேஷனம் சகாரபத்த சரதோபி கௌதமம் நமாமி விஷ்ணும் சரசாதன புஜம்னு 4 திருக்கைகளோடு அப்படியே தேவகிக்கும் வசுதேவருக்கும் காட்சி அளிக்கிறானாம். அப்ப இந்த தேவகியும் வசுதேவரும் சொல்றாளாம், உன்னை கம்சன் ஏதாவது பண்ணிடுவான். பெரியாழ்வாருடைய பாவம் அந்த இடத்துல வந்தது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா அப்படின்னு பெருமாளுக்கே பல்லாண்டு பாடின கண்ணெச்சில் படாம இருக்கிறதுக்காக அந்த பெரியாழ்வார் பாடிய பாவம் அந்த இடத்துல தேவகிக்கும் வசுதேவருக்கும் வந்தது. அப்பா கம்சன் ஏதாவது பண்ணிட போறான்பா, இந்த 4 கையோடு இருக்காத, மனுஷனா எப்படி இருப்பியோ அது மாதிரி வரானா. அன்னைக்கு எல்லாரும் ராமரை தான் சொல்லுவா, அப்பா சொன்னதை கேட்டான் அப்பா சொன்னதை கேட்டான்னு. அப்படிப்பட்ட ராமனுக்கு ஒரு குறை இருந்ததோ என்னமோ, ஏன் கைகையை நம்மள்ட்ட நேரா சொல்லல? நான் அம்மா சொல்றேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேனா அப்படின்னு கைகையிட்டே கேட்கிறான். நீ ஏன் அப்பா சொன்னேன்னு சொல்ற அப்படின்னா, அந்த வருத்தத்தைய போக்கணுங்கிறதுக்காக தான் அவன் என்ன பண்றானா, அந்த 4 திருக்கைகளையும் மறைச்சுண்டு அப்படியே அந்த குழந்தையா ஆளில இருக்கின்ற அந்த குழந்தை பார்த்தோம் இல்லையோ, கரார விந்தே நவதார விந்தம் முகார விந்தே வினிவேஷியந்தம் வடஷ்ய பத்ரஷ்ய புடேஷியானம் பாலம் முகுந்தம் சரசா மாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன குழந்தையா, அந்த கட்ட விரலை எடுத்துட்டு வாயில சப்பர குழந்தையா அப்படியே தேவகிக்கு காட்சி அளித்தானாம். இது எதற்காக சொல்றதுன்னா, அம்மா சொன்னதை பிறந்த உடனே கேட்ட ஒரே குழந்தை யாருன்னா அந்த கண்ணன் தான். அப்படிப்பட்ட அந்த கண்ணன் என்னவா இருக்கானா, ஒரு குறையையும் யசோதைக்கு வைக்கலையா. ஒரு தாய்க்கு என்ன நிறை இருக்குமோ அத்தனையும் கொடுத்தானாம். அதனாலதான் இந்த இடத்துல ஆழ்வார் என்ன யூஸ் பண்றார் அப்படின்னா, அந்த அந்த தேவகிய தாயின்னு இந்த இடத்துல காட்டுறார். அப்படிப்பட்ட அருமையான பாசுரம். 4 யுகங்களின் தலைவன் கோபால கிருஷ்ணனே, அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. நம்ம என்ன போட்டுக்கலாம், மன்னார்குடி மேல் திசை நின்ற அம்மானே, நீ அடியன்றி மற்றறியேன், உன் அடிய ஒரு தவிர மற்ற ஏதாவது நான் தெரியுமா அப்படின்னு இந்த சரணாகதி தத்துவத்தை விளக்கக்கூடிய பாசுரம் தேரெழுந்தூர் பாசுரமாக இருந்தாலும் மன்னை கோபாலனுக்கு இது பொருந்ததுனால இந்த வார்த்தையை சொல்லிட்டு, ஏன்னா 4 யுகங்களையும் அந்த எம்பெருமான் எப்படி ஆட்சி செய்தான் அப்படிங்கறத தான் இதுவரை வரலாறு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சோழர்கள் காலத்திலே இது எப்படி பொழிந்து நின்ற பிரானாக இந்த பெருமாள் விளங்கினார் அப்படிங்கிறத சரித்திரத்தையும் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட பெருமாள் சாதாரண பெருமாளா, பொலிக 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 அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற போயிற்று வள்ளியூர் சாபம் அப்படின்னு எம்பெருமானார் வரத்துக்காக சொன்னார் இல்லையோ, அப்படிப்பட்ட அந்த பெருமாள் பொழிந்து நின்ற பெருமானாக பரவாசு தேவனாக ராஜகோபாலனாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கின்றான். செங்கமல தாயாரோடு இல்லையா, ருக்மிணி பாபாவோடு இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு யாருதான் மயங்க மாட்டார். அப்படி இருந்த சோழனுக்கு எவ்வளவு செஞ்சானோ அது மாதிரி 1000 மடங்குல 1,00,000 மடங்கு நாயக்கர்கள் செய்திருக்கிறார்கள் மன்னை ராஜகோபாலனுக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட நாயக்கர்கள் எவ்வளவு செஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நாயக்கர்ல 4 நாயக்கர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா மன்னார்குடி கோயிலோடு தொடர்புடையவர்கள். அச்சுதப்ப நாயக்கர், ரகுநாத நாயக்கர். அச்சுதப்ப நாயக்கருடைய மகன் ரகுநாத நாயக்கர், ரகுநாத நாயக்கருடைய மகன் விஜயராகவ நாயக்கர், விஜயநாயகர் நாயக்கருடைய மகன் மன்னாரு தேவன். இப்படி இந்த 4 பேரும் இந்த மன்னார்குடிய ஸ்ரீரங்க கஷேத்திரமாகவே மாற்றினார்கள் அப்படின்னு சொன்னா குறையே கிடையாது. ஏன்னா ஸ்ரீரங்கம் எப்படி சப்த பிரகாரமா இருக்குமோ அதே மாதிரி மன்னார்குடியும் சப்த பிரகாரங்களை உடையது. ஸ்ரீரங்கத்துல எவ்வளவு
உற்சவங்கள் நடைபெறும். வருஷத்துக்கு 300 நாள் உற்சவம் தான் ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் அப்படியே நடக்கிற நட இருக்கு. அத வந்து கண்கொள்ளா காட்சியா எல்லாரும் இருக்காளே, அதே மாதிரி கோபாலனுக்கு நடக்காத விஷயமா? அதே மாதிரி 300 நாள் அங்கேயும் எல்லா நாளும் உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்ற பெருமாள். அப்படிப்பட்ட அருமையான அந்த கஷேத்திரத்தினுடைய மகிமைய நம்ம சொல்றதுக்கு நம்மளால முடியுமா அப்படின்னா அதுதான் பயமா இருக்கு. இருந்தாலும் ஆச்சாரியனுடைய துணை கொண்டு இதை கடக்க பார்ப்போம். அப்படிப்பட்ட அந்த அச்சுதப்ப நாயக்கருடைய காலத்துலதான் மன்னார்குடி மதிலழகு அப்படின்பா, திருவாரூர் தேரழகு. ஆனா மன்னார்குடியில இருக்கிற மன்னார்குடியில இருக்கின்ற மதிலை விட இந்த மன்னார்குடியினுடைய அடையாளமாக இருக்கிறது எப்படி எது அப்படின்னா, அங்க இருக்கிற உள்ள நுழைஞ்ச உடனே கீழராஜ வீதியில அப்படியே இந்த பெருமாள் உள்ள, ஏன்னா பெருமாள் வந்து ஈஸ்ட பார்த்துட்டு இருப்பார், அந்த கோபுரம் வந்து ஈஸ்ட பார்த்துட்டு இருக்கும். அந்த இதுல இருக்கிற கருட ஸ்தம்பம் தான் அந்த மண்ணைக்கே ஒரு பெரிய அழகு. அது சாதாரண கருட ஸ்தம்பம் இல்ல, 54 அடி கொண்டது, ஒரே கருங்கல்னால ஏற்பட்டது. மன்னார்குடியை சுத்தி ஒரு மலை கூட கிடையாது, யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு கருங்கல்னா இல்லாத அந்த பிரதேசத்துல எப்படி வந்து இவ்வளவு பெரிய கோயில வந்து கட்டினாங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஆனா அந்த கருட ஸ்தம்பம் எப்படி வந்தது அப்படின்னா அந்த அச்சுதப்ப நாயக்கர் காலத்துலதான் வந்தது அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்ட அந்த துவதஸ்தம்பத்தினுடைய அழகு மன்னார்குடியுடைய அழகை வந்து அப்படியே வந்து மிளிர செய்யறது அப்படியே. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற கருங்கற்களே இல்லாத அந்த இடத்துல ஒரே கருங்கலுக்கு ஆன 54 அடி துவதஸ்தம்பத்தை செய்யறதுன்னா எங்கேருந்து எடுத்துட்டு வந்தானா, புதுக்கோட்டை குன்னாண்டார் கோயில் மலைப்பகுதியில் இருந்து இந்த கல்லை எடுத்துட்டு வந்ததாக சரித்திர சான்றுகள்லாம் சொல்றது. அந்த கொடி கம்பத்துல இன்னைக்கும் பார்த்தோம்னா ராஜகோபாலன் இருப்பார், சிறிய திருவடியான ஹனுமானும் இருப்பார், அச்சுதப்ப நாயக்கரும் அவரதுடைய தேவி மூர்த்தி அம்பாள் ஆகியோருடைய சிற்பங்கள்லாம் இதுல வந்து அருமையா இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய நிதர்சனமான உண்மை. இது அச்சுதப்ப நாயக்கருடைய காலத்தில் உட்பட்டது. ஏன்னா நாயக்கர் காலத்துல கருட ஸ்தம்பம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவளுடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ரூலிங். அதை தான் நம்ம வந்து ஸ்ரீமுஷ்ணத்திலையும் பார்க்கலாம். ஸ்ரீமுஷ்ணத்தில அழகும் பார்த்தீங்கன்னா கருட ஸ்தம்பம். இப்படிப்பட்ட அந்த கருட தூண் வந்து மன்னார்குடியை அப்படியே என்ன சொல்றது மிளிர வைக்கிறது. கோபாலன் எப்படி உயர்ந்தவனோ உயர்நலம் உடையவன் அந்த கோபாலன் எப்படி இருக்கானோ அந்த கருட ஸ்தம்பமும் நம்மளை அப்படியே மெய்சிலிருக்க வைக்கும். அதை போய் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட தூண் எவ்வளவு வருடங்களா அப்படியே நின்றுட்டு இருக்கு, ஆடாம அசையாம. இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பில்டிங் இன்னைக்கு பண்ணா நாளைக்கு காணா போயிடுறது. ஆனா அந்த கலையோடைய அப்ப அவளுக்கு இல்லாத சிவில் நாலேஜா ஆர்கிடெக்சர் நாலேஜா அந்த இடத்துல போனாலே அப்படியே ஒரு பிரீஸ் அடிக்கும். அப்படிப்பட்ட அருமையான அந்த கருட தூண் எப்படி இருக்கு அப்படின்னா அடிப்பகுதி பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சதுரத்துல வந்து நாகபந்தம் அப்படிங்கிற ஒரு கலை வடிவமைப்பு கொண்டது. அதுக்கு மேல எப்படி இருக்கும் அப்படின்னா 16 கோணங்களை உடைய தூண்பாகம் அப்படியே சிறிது சிறிதாக அப்படியே குறைந்து செல்லும். அப்படியே மேல போறது எப்படின்னா சிறு சிறிதா குறைஞ்சு செல்லும். அப்பதான் என்ன ஆகும், அப்ப அடிக்கிற வந்து காஜா புயல் வந்தாலும் சரி, நார்மல் புயல் வந்தாலும் சரி, அந்த எல்லாத்தையும் தாங்கும் சக்தியை உடையதாக அந்த தூண் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல வந்து பொதிகை மாதிரி இருக்கும். பொதிகைங்கிறது என்னன்னா அந்த தூண் மேல வைக்கப்படுற ஒரு கட்டை. அது எப்படி இருக்கும்னா மலரடி கலசம், மலர்பந்தம், பாலி, பலகை மாடம், இப்படி நிறைய சொல்லுவா. அப்படிப்பட்ட அந்த பலகையின் உள்ள மேல் அமர்ந்துள்ள மாடத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அதுக்கு வந்து 4 வாயில் இருக்கு. அதுல வந்து 4 மணிகள் இருக்கு. அந்த மண்டபத்துலதான் கருடனை வச்சிருக்காங்க. தத் புருஷாய வித்மகே சுவர்ண பட்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாத்துன்னு முதல்ல கருட ஸ்தம்பத்தை வச்சு கருடனை வந்து உயர்வா எவ்வளவு பெரிய அந்த கோபுரத்தை எல்லாம் தாண்டிய உயரமாக 54 அடியில அதை வந்து வைக்கணும். ஏன்னா
பெருமாள் என்னைக்கு கிளம்புறனாலும் கருடன் ரெடியா இருப்பார். அப்படிப்பட்ட அந்த கருடனை வந்து முதல்ல வந்து ஸ்தாபிக்கணும் அப்படின்னு நினைச்சது இந்த அச்சுதப்ப நாயக்கர் தான். அச்சுதப்ப நாயக்கர் வந்து செஞ்ச கைங்கரியம் வைஷ்ணவத்துக்கு அப்படின்னா சொல்லிண்டே போலாம். அவ்வளவு வந்து இத வந்து செஞ்சிருக்க. ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கும் அவ்வளவு செஞ்சிருக்க. திருவரங்க அரங்கனின் விமானத்தை வந்து பொன்மயமா செஞ்சது யாருன்னா அந்த அச்சுதப்ப நாயக்கர் தான். அப்பெருமானுக்கு வந்து கிரீடம், தங்க ஆசனம், இப்படி எல்லாம் செஞ்சிருக்கார். நிறைய மண்டபங்கள், இன்னைக்கு அம்மா மண்டபம் அப்படின்னு சொல்றோமே, அந்த அம்மா மண்டபத்தை செஞ்சதும் இவர் தான். காவிரிக்கு 300 அணை கட்டியவன், கரிகாலன் கட்டினா அதுக்கப்புறம் 300 அணை கட்டியவனும் இந்த அச்சுதப்ப நாயக்கர் தான். இது மாதிரி இவனை வந்து சொல்லிண்டே இருக்கலாம். இவன் செஞ்ச அவருடைய கைங்கரியம் இங்க மன்னார்குடி கோயில்ல இருக்கு. அதை வந்து நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய கோபுரங்கள்லாம் இவனுடைய இதுலதான் வந்து கட்டப்பட்டது. பெரிய பெரிய தானங்கள்லாம் பண்ணான். இது மட்டும் இல்ல, அவன் செய்யாத கோயிலே கிடையாது. இங்கேயே வந்து ஸ்ரீரங்க பக்கத்துல வந்து மலையடிப்பட்டின்னு இருக்கு. அந்த மலையடிப்பட்டியில ஒரு கொடவர கோயில், எப்படி வந்து திருமயம் இருக்கோ அதே மாதிரி கொடவர கோயில். அந்த கோயிலுக்கும் நிறைய தானங்கள்லாம் வழங்கியிருக்கான். ஏன்னா ஸ்ரீரங்கத்திலேருந்து நிறைய பேர் அங்க போய் கைங்கரியம் பண்ணியிருக்க. ராமானுஜரும் அந்த கஷேத்திரத்துல வந்து தங்கியிருக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறவா சொல்றா. அடியனுக்கும் அந்த பெருமாளுடைய அருள் அப்பப்ப கிடைக்கும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு கொடவர கோயில். அது வந்து அதுக்கெல்லாம் நிறைய 9 கிராமங்களை வழங்கியிருக்கான். அங்க வந்து சுதை கொண்டு மேற்பூச்சு பட்டிருக்கான். ஏன் இந்த விஷயத்த நான் இங்க சொல்றேன்னா, அந்த அந்த கோயில்ல பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, அந்த பெருமாளுக்கு மேலே கண்ணறிந்த பெருமாள். அந்த கண்ணறைந்த பெருமாள். ஏன்னா இப்பதானே கூரத்தாழ்வாருடைய திருநட்சத்திரம் முடிஞ்சது. எப்படி கூரத்தாழ்வாரை நம்ம வணங்கினோனோ நமக்கு வந்து கண்ணில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் போயிடுமோ, அது மாதிரி இந்த பெருமாளை செவிச்சோம்னா கண்ணில் இருக்கிற எந்த குறைபாடுகள் இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற இடத்துல இருக்கிற கண்ணறைந்த பெருமாள். அந்த இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, கொடவர கோயில் எப்படி திருமயம் இருக்கோ, அதனால திருமால் வந்து கடந்த கோலம், நின்ற கோலம், அமர்ந்த திருக்கோலம், வராகமூர்த்தி, நரசிம்மமூர்த்தி, இப்படி நிறைய மூர்த்திகள்லாம் இருக்கு. தாயார் வந்து தனியா இருக்க. அப்படிப்பட்ட அருமையான இது மாதிரி உள்ள எல்லா கஷேத்திரங்களுக்கும் அவன் வழங்கிய தானங்கள்லாம் வந்து நம்மளால வந்து ஒரு என்ன சொல்றது அப்படி செஞ்சிருக்கான் அந்த அச்சுதப்ப நாயக்கர். அப்படிப்பட்ட அச்சுதப்ப நாயக்கரோடு வந்து ஒரு காலத்துல பார்த்தோம்னா அவனுடைய அப்பா பேரு செவ்வப்ப நாயக்கர் அப்படின்னு பேரு. அவன் அப்பா பேர் வந்து செவ்வப்ப நாயக்கர் அப்படின்னு பேரு. அவர் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவராக இருந்தார். ஆனா வந்து அவருடைய குலகுரு வந்து திருமலை தாத்தாச்சாரியார். அததான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த திருமலை தாத்தாச்சாரியார் என்ன பண்றாருன்னா, இவரை வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ட்டு அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வைணவனாக மாற்றுகிறார் அப்படிங்கிற இதையும் இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவருடைய 50% லைஃப் வந்து பிரின்சிபல் ஆஃப் சைவம், அதுக்கப்புறம் 50%. அதனால இவர் வந்து இந்த கோயிலுக்கு அந்த கோயில்ல எல்லா கோயிலுக்கும் தானங்களை வழங்கிய ஒரு பெரிய வள்ளலாக இருந்தவர் தான் அச்சுதப்ப நாயக்கர். ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு உள்ள போனோம்னா அச்சுதப்ப நாயருக்கு மரியாதை ஆகாம, அச்சுதப்ப நாயருக்கும் மூர்த்தி அம்பாள் அவருடைய மனைவி, அதனாலதான் அந்த பேரே வந்து வடுவூருக்கு பக்கத்துல மூர்த்தி அம்பாள்புரம்னு இருக்கு. அதனுடைய பேர் எப்படி வந்ததுன்னா இவனுடைய மனைவியினுடைய பேர் மூலமா தான் வந்தது. அப்படிப்பட்ட அந்த மூர்த்தி அம்பாள்புரத்தையும் ஒரு ஒரு அருமையான கதை இருக்கு. அதையும் நம்ம வந்து நடுவுல வந்து ஒரு நாள் பார்க்க போறோம். அப்படிப்பட்ட இவருக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு தான் பெருமாளே உள்ள போற ராஜகோபாலன். அப்படின்னா இவர் செய்த கைங்கரியத்தை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து என்ன சொல்றது, வார்த்தைகளால நம்ம எல்லாம் விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட அச்சுதப்ப நாயக்கர் வந்து அவ்வளவு கைங்கரியம் எல்லாம் இந்த கோயிலுக்கு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா சில பேர் என்ன சொல்லுவா, இந்த கருட ஸ்தம்பம் ஈவன் நானே சின்ன வயசுல காதால கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய ஆர்டிக்கல் மன்னார்குடி தீட்சிதர்களும் மன்னார்குடி சம்பந்தப்பட்டவர்களும் இந்த கருட ஸ்தம்பத்தை வந்து திருமங்கை மன்னன் தான் நிறுவினான் அப்படிங்கிற கதையும் இருக்கு.
அது நம்ம சரித்திர ஆய்வுக்கு உட்பட்டது, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது திருமங்கை மன்னனால் உருவாக்கப்பட்டு அச்சுதப்ப நாயக்கரனால செப்பனிடப்பட்டிருந்தாலும் சரி, திருமங்கை மன்னனாலேயே வந்ததுனாலும் சரி. அதுல ஒரு கதையே சொல்லுவா, பஞ்சு பொதிகள்லாம் இங்க ஜாஸ்தி மன்னார்குடியை சுத்தி. அதனால அந்த பஞ்சு பொதிகளை வச்சுதான் அந்த கல்லை நேரா நிமித்தினான் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தையும் இந்த கோயில் சம்பந்தம். நானும் சின்ன வயசுல அதான் கேட்டிருக்கேன். ஆனா சரித்திர ஆய்வுகளை பார்க்கும் பொழுது அச்சுதப்ப நாயகர் காலத்துலதான் அந்த மன்னார்குடியுடைய கருட ஸ்தம்பம் வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. இது எதாக இருந்தாலும் சரி, ஆழ்வார்களுடைய கடாட்சத்தை பெற்று அச்சுதப்ப நாயக்கர் செஞ்சிருந்தாலும் சரி, ஆழ்வாரே செஞ்சிருந்து அச்சுதப்ப நாயக்கர்னால இத செப்பனிடப்பட்டிருந்தாலும் சரி, மன்னார்குடியினுடைய முக பொலிவு எதனால ஏற்படுறது அப்படின்னா இந்த கருட ஸ்தம்பம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லும் பொழுது. ஏன்னா திருமங்கை ஆழ்வாரை பத்தி முதல் பாசுரம், அதனாலதான் இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரமே ஆரம்பிச்சேன். அடுத்த திருநெடுந்தாண்டகத்தினுடைய பாசுரத்துல வர இந்த வார்த்தை குணபால மதையானாய் அப்படிங்கிறதும் இந்த கோபாலனை தான் சொல்றது அப்படின்னு மன்னார்குடியில இருக்கிற எல்லாரும் சொல்லப்படுறது அப்படிங்கிறது உண்மை. அடியனும் அதை சொல்லும் பொழுது, ஏன்னா கோபாலனை சின்ன வயசுல இருந்து அனுபவிச்சதுனால கோபாலனுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றது. அந்த பாசுரத்தை இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு தொடர்ந்து இந்த ராஜகோபாலனுடைய மகாத்மியத்தை நம்ம அனுபவிப்போம். பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாழ தொண்டனே நான் என்னானாய் என்னானாய் என்னலல்லான் என்னறிவன் ஏழையேன் உலகமேத்தம் தென்னானாய் வடவானாய் குடபாலனாய் குணபால மதையானாய் எமையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் ஜோழி திருமொழி கலத்தானாய் முதலானாயே. திருநெடுந்தாண்டகம் 10வது பாசுரம், 2061வது பாசுரம், 2061வது பாசுரம். இதுல உலகம் முழுவதும் துதிக்கத்தக்கவன் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன். அவன் தெற்க எப்படி இருக்காருன்னா தென் திருமாலிருஞ்சோலையில அழகராக நம்மை எல்லாம் கடாட்சிப்பவனாக சித்திர மாசத்துல அப்படியே அழகர் அப்படியே அந்த குதிரை வாகனத்துல வரும் பொழுது நம்ம அப்படி எல்லாரையும் மயக்கிறான். அப்படி மயக்கும் போது அவன் மேல அப்படியே எல்லாரும் தண்ணியை பீச்சு அடிக்கிறான். ஏன்னா அப்படின்னா அவனுடைய மாயையை அவளால தாங்க முடியல, அதனால அடிக்கிறாளோ என்னமோ தோணும் எனக்கு. அப்படிப்பட்ட அழகன். அது மட்டும் இல்லாம வட திருவேங்கடமலை, வடக்க பார்த்தா திருவேங்கடம். திருவேங்கடத்தை பத்தி சொல்ல வேண்டியது யாருக்கும் தேவையில்லை, ஏன்னா நிறைய விஷயங்கள். ஏன்னா தேவர்கள் மேலேந்து வருவாளாம், நம்மை போன்ற மனிதர்கள் கீழேந்து மேல வருவார்களாம். இப்படி தேவர்களும் மனிதர்களும் சந்தித்து அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யும் இடம் எது அப்படின்னா அந்த திருவேங்கடம், சீனிவாச பெருமாள். அப்படிப்பட்ட அந்த சீனிவாசன் மேற்கு திசையில அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ அப்படின்னு சொல்லும் விதமாக அந்த திருவரங்கம் நம்பெருமாள், ராமன் ஆராதித்த பெருமாள். அதனால்தான் அவருக்கு பேரு பெரிய பெருமாள். அப்படி கண்ணனாக வெண்ணெய் உண்ட வாயனாக அப்படியே அழகா படுத்துட்டு இருக்கானே. அந்த கிழக்க அவனுடைய திருப்பாதத்தை நீட்டின்றே இருக்கான். அந்த கிழக்க இந்த திருப்பாதம் நீட்டின்றே இருக்கிறது இடம் எங்க போகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது மன்னை ராஜகோபாலன் தான் போகும். ஏன்னா அந்த கோபாலன் தான் ஆட்சியராக எல்லாரோடையும் ஒன்றாக இருந்து நம்ம எல்லாம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்றான். அதனாலதான் இந்த இடத்துல ரெண்டு விதமான மேற்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த மேற்கே இருக்கிற திருவரங்க பெருமாள் கிழக்க காலை நீட்ட முடியும், ஏன்னா மேற்க தலை வச்சிடறான். அது யார இடம்? துரியோதனனுடைய இடம். அதனாலதான் ஸ்ரீரங்கத்துல அப்படியே மேல உத்தர வீதி வழியாவோ இல்ல மேல சித்திர வீதியோ வரும் பொழுது ஆள வேகமா நடப்பாராம். ஏண்டா அப்படின்னு சிஷியா கேட்டானா சொல்லுவாராம், நான் துரியோதனன் பக்கம் இருக்க மாட்டேன், அர்ஜுனன் எப்படி திருவடிய பக்கம் பிடிச்சுட்டானோ அது மாதிரி பிடிச்சுக்கணும். இது எதுக்குடான்னா சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லாமல் சொல்றாரா, பெருமாளுடைய திருவடியை பிறக்கணும்னு. கீழே சித்திர வீதி வரும்பொழுது அப்படியே மெதுவா நடந்து வருவாராம், கீழே உத்தர வீதி வரும்போது மெதுவா நடந்து வருவாராம். சிஷ்யர்களுக்கு எல்லா
வியாக்கியானத்தையும் சொல்லிண்டே நடந்துட்டு வருவாளாம். அப்படிப்பட்ட பெரியவர்கள் வாழ்ந்த இது திடீர்னு ஏண்டா ஆள வந்தார இந்த இடத்துல நுழைக்கிறேன் அப்படின்னா, குணபால மதையானாய் அப்படிங்கிறச்ச வந்து பெரியவாச்சான் பிள்ளை யார வந்து ரெஃபர் பண்றார் அப்படின்னா, தான் எம்பெருமானாருக்கு பிடிச்சது யாரு? ஆள வந்தார். அந்த எம்பெருமானார் வந்து ஆளவந்தாருடைய பிரியம் காரணமாக இந்த குணபால மதையானாய் அப்படிங்கிறத யார காட்டுறார் அப்படின்னா, காட்டு மன்னார் கோயில், வீரநாராயணபுரம். நம்ம அதை அப்பயே பார்த்தோம். 3 ராஜமன்னார் கோயில் எங்கெங்க இருக்குன்னு. அப்படி இருக்கின்ற அந்த வைணவ கஷேத்திரத்துல இருக்கின்ற அந்த ராஜகோபாலனை தான் காட்டினார் அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம வந்து அடுத்தது எம்பெருமானாருடைய மறுவதாரமாக இருக்கின்ற மாமுனிகள் ஆதரித்த இடம் எது அப்படின்னா அந்த மன்னார்குடி இல்லையா? அதனால அந்த மன்னார்குடியில இருக்கிற குணபால மதையானாய் அப்படிங்கிறதுனால அந்த மன்னார்குடியில இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இந்த குணபால மதையானாய்னா யாரு அப்படின்னா இந்த ராஜகோபாலன் தான், மன்னார்குடி ராஜகோபாலன் தான். அப்படிங்கிறது தான் இந்த திருமங்கை. ஏன்னா திருமங்கை மன்னன் ஒவ்வொரு தடவையும் இந்த கஷேத்திரத்திற்கு வந்ததாக பல சரித்திர சான்றுகள்லாம் கூறுறதுனால இந்த குணபால மதையானாய் அப்படிங்கிறது மன்னானார் கோயிலாக இருக்கின்ற ராஜகோபாலனாக, ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக, மன்னார் கோயில் அப்படின்னு இருந்தது. கோயில்னா குடின்னு அர்த்தம் தெலுங்குல. அதனால கோயில்ங்கிறது குடியாக மாறி இருக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல. ஏன்னா ராஜமன்னார் கோயில்ல தான் சரித்திர சான்றுகள்லாம் இருக்கு. அது கோயில் வந்து குடியாக மாறினது எப்படின்னா இந்த தெலுங்கு வருஷனா கூட இருக்கலாம். ஏன்னா சேந்தன் குடி அப்படிலாம் நிறைய குடின்னு அங்க மாறி இருக்கு. அதனால இதுவும் ராஜமன்னார் குடி அப்படின்னு மாறி இருக்கு. அடியனுக்கு என்ன அப்படின்னா, திருவரங்கத்துல வந்து நிறைய நடையழகு, அதுவும் நம்பெருமாள் வந்து எப்படி நடப்பார் அப்படின்னா அங்க இருக்கிறவா எல்லாருமே சொல்லுவா, சீபாத தாங்கிகள்லாம் சிம்ம கதியில இருப்பார், சர்ப்ப கதியில இருப்பார், கஜகதியில இருப்பார், ரிஷப கதியில இருப்பார், வியாக்கிர கதியில இருப்பார் அப்படின்பா. சிம்ம கதினா சிங்கம் நடக்கிற மாதிரி அப்படியே கம்பீரமா பெருமாள் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிதான் பெருமாள் அப்படியே நம்பெருமாள் வந்து அப்படியே அந்த நடக்கிற அழகை பார்த்துட்டு அப்படியே எல்லாருடைய மனசையும் அப்படியே கவர்ந்து இழுப்பார். அப்படிப்பட்ட நடையழகு. அது மட்டும் இல்ல, வையாளி காண்டுவார். வையாளி இருக்கும்போது குதிரை வாகனத்துல இருக்கும் பொழுது அப்படியே எல்லாருடைய மனத்தையும் அப்படியே திருடின்னு வந்துருவாராம். ஆனா அந்த கோபாலனுடைய நடை அழகு பார்த்தோம்னா, அடியேன் வந்து என்னுடைய அபிப்பிராயம் தான், இதுல தப்பு இருந்தா சமிக்கணும், கஜகதி தான் அப்படின்னு சொல்லுவேன். எப்படி யானை வந்து அப்படியே நிதானமா அப்படியே ஆடி ஆடி அப்படியே நடந்து வருதோ, எப்படி ஊஞ்சல்ல பெருமாளும் தாயாரும் திவ்ய தம்பதிகள் இருக்கும்போது அந்த ஊஞ்சல் ஆடும் பொழுது அப்படியே வளைந்து வளைந்து அப்படியே நிதானமா ஆடுறாலோ, அதே மாதிரிதான் பெருமாளுடைய புறப்பாடு. இன்னைக்கும் அடியனுக்கும் ஸ்ரீபாதகம் கைங்கரியம் அங்க பண்ணினதுனால அடியனுக்கும் தெரியும். அப்படியே பெருமாள் அசைஞ்சு அசைஞ்சுதான் வருவேன். அப்படியே பெருமாள் நடக்கிறது. ஏன்னா மாசம் இருக்கிற ஏகாதசிக்கு உண்டு, அது மட்டும் இல்ல அமாவாசைக்கு புறப்பாடு உண்டு, அப்புறம் மாசப்பிறப்புக்கு புறப்பாடு உண்டு. இது மாதிரி நிறைய, அதாவது பெருமாள் அவன் ராஜா இல்ல, ராஜாதி ராஜன் இல்லையா, அதனால எப்ப பாரு புறப்பாடுதான். இதுல வந்து வெள்ளிக்கிழமை சேர்ந்துருச்சுன்னா தாயார் புறப்பாடு உண்டு, பெருமாள் புறப்பாடு உண்டு. அப்பதான் இவன் கஜகதியில தான் நடக்கிறான். கதினா நடைன்னு அர்த்தம். அந்த கஜகதியில தான் நடக்கிறான் அப்படிங்கிறதுக்கான பிரமாணம் அன்னைக்குதான் பார்க்கலாம். எப்படி நடப்பானா, அப்படியே அந்த தாயார முன்னாடி விட்டுட்டு தனிக்கோள் நாயகியாக இருக்கின்ற கேமாப்ஜ நாயகி, பிருகுமுனிவருடைய புத்திரியாக இருக்கின்ற அந்த செங்கமல தாயார வந்து முன்னாடி அடி நடக்க விட்டுட்டு இவன் முன்னாடி அப்படியே தாங்கிட்டு நடக்கிற அழக பார்த்தோம்னா, ராமன் சீதைய காட்டுக்கு எப்படி அழைச்சிட்டு போயிருப்பான், எப்படி தாங்கிண்டு அழைச்சிட்டு போயிருப்பான் அப்படிங்கிறத கூட கூட நம்ம மனசுல, அவன் ராமன் இவன் கிருஷ்ணன், 2 பேருக்கும் வேறுபாடு கிடையாது. ஆனா அப்படியே அழைச்சிட்டு போறச்ச எப்படி ஒரு பெண் யானைய ஆண் யானை அழைத்து செல்லுமோ அது மாதிரி அழைத்து செல்றான். அந்த பெண் யானையை மட்டும் இல்ல, அந்த மகாலட்சுமியை மட்டும் இல்ல, மகாதேவிச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதயாதுன்னு அந்த மகாலட்சுமியை மட்டும் இல்ல, நம்மளையும் அது மாதிரி நிதானமாக நம்மை எல்லாம் திருத்தி பணிகொண்டு நம்மையும் அழைத்து சொல்பவன் யாருன்னா ராஜகோபாலன். அப்படிங்கிறது தான் இந்த சரித்திரத்தினுடைய மகிமை. இதுல வந்து அடியன் வந்து எந்த கான்ட்ரவர்சிக்கும் வரல. என்ன சரித்திரத்துல இருக்கு, புக்ல இருக்குங்கிறத வந்து அடியன் சொல்லிடுறேன். மற்றபடி நீங்க என்ன, இதெல்லாம் பல யுகங்களை கண்ட பெருமாள்.
அப்படிங்கிறச்ச வந்து பல காலத்தினாலையும் தேசத்தினாலையும் அழிந்தது. பல பல படையெடுப்புகள் நடந்ததுனால பல பல சரித்திர சான்றுகள்லாம் அழிஞ்சிருக்கும். அப்ப வந்து அவளுக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல இருப்பா. இருந்தாலும் எல்லாம் அந்த பகவான் ஏத்துன்றதுனால எல்லாம் உண்மைகள் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அச்சுதப்ப நாயக்கர் காலத்துல இந்த கோயில் வந்து பல கோபுரங்களை கண்டது, பிரகாரங்களை எல்லாம் கண்டது. அதுக்குதான் அந்த சப்த பிரகாரங்கள் கண்டதுனாலதான் அவன் என்ன பண்ணானா, இந்த மன்னார்குடிக்கே ஒரு அழக கொடுக்கணும் ஒரு அப்படின்னு நினைச்சுதான் அந்த கருட ஸ்தம்பத்தையும் நிறுவினான்கிற சரித்திர சான்று இருக்கு. அதை திருமங்கை மன்னர் நிறுவினார் இருந்தாலும், செவி வழி செய்தியாக இருந்தாலும், அதுக்கு சான்றுகள் இருந்தாலும் சரி, அதை பத்தி நமக்கு இல்லை. அது மன்னார்குடியுடைய அழகு அந்த கருட ஸ்தம்பம். யாரு போனாலும் நேரா கோபாலனுக்கு உள்ள கொண்டு போய் காரை நிப்பாட்டாதீங்க, மெதுல்ல போய் அந்த கருட ஸ்தம்பத்தை பார்த்து அது எவ்வளோ அழகா ஒரே கல்லுனால எப்படி அந்த மேல இருக்கா. காலத்தை வென்றவன் அந்த கோபாலன் இல்ல, இந்த கருட ஸ்தம்பமும் தான் அப்படிங்கிறது நமக்கு மனசுல தோணும். அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த வாரத்துல ரகுநாத நாயக்கர் என்ன பண்ணினார் இந்த கோபாலனுக்கு, விஜயராகவ நாயக்கர் என்ன பண்ணார், மன்னாறு தேவன் என்ன பண்ணாருங்கிற பல பல சரித்திரங்கள் எல்லாம் என்ன நாயக்கர்களுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம ஒரே ஒரு பகுதியில எபிசோட்ல நம்ம கொண்டு வந்துட முடியாது. அது மட்டும் இல்லாம விஜயராகவ நாயக்கர் பண்ணின கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அத வந்து ஒரு எபிசோட்ல சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த கோபாலன் என்ன நினைக்கிறானோ அவன் போக்கிலேயே இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த அருமையான சரித்திர தொடரை தொடர்ந்து அடுத்த வாரமும் நாம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் எல்லாருக்கும் எல்லா மங்களமையும் உண்டாகட்டும், கொடுக்கட்டும், எல்லாருக்கும் எல்லா சுபங்களையும் கொடுக்கட்டும். இந்த தொடரை வந்து என்னோட தொடர்ந்து பயணிக்க வாருங்கள் அப்படின்னு எல்லாரையும் கூட்டின்னு இருக்கேன். அப்படியே கூட்டின்னு இருக்கேன். இதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா பெரிய அந்த யானையை கொண்டு போய் இந்த ஒரு நம்ம என்ன சொல்றது அந்த ஒரு கோல்னால அடக்க முடியுமா அந்த கோபாலனை அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட மகாத்மியத்தை நம்ம தொடர்ந்து அனுபவிப்போம். கமலா சரணாம்போஜே கௌஸ்துபாங்கித வட்சசே கல்யாண குணபூர்ணாய ஜம்பகேசாய மங்களம் வியத்தியஸ்த பாதபத்மாய வேணுநாத விலாசினே கோப கோகுல சேவியாய கோப பாலாய மங்களம்னு ஸ்ரீமதே ரம்ஜிதா மாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயா நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு எல்லாருக்கும் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த மகாத்மியத்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் எல்லா மங்களமும் அந்த கோபாலனும் பரவாசுதேவனும் செங்கமல தாயாரும் ருக்மிணி சத்யபாமாவும் அருளட்டும்னு அவளுடைய திருவடி பாரத்துல வேண்டிட்டு இன்னைக்கு முடிச்சுப்போம். சுபம் சுபம் சுபம்.